وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கண்ணியமிகு இமாம்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லங்களில் ஒன்று நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் என்பது உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நேர்வழிப்படுத்துவதற்காக தன்னுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுக சிறுக 23 வருடங்களாக இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேதம்தான் இந்த திருமறை குர்ஆன் என்பது. இந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகள், அறிவுரைகள், விலகல்கள் இவையெல்லாம் இந்த உலகில் வாழுகின்ற மனித சமுதாயத்தை நேரிய வழியின் பக்கம் கொண்டு வந்து அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த திருமறை குர்ஆனை வைத்துதான் அந்த மக்களுக்கு நேரிய வழியை காட்டியிருக்கின்றார்கள். இந்த திருமறை குர்ஆனில் எதை இறைவன் அவர்களுக்கு நல்ல உபதேசமாக சொல்லுகின்றானோ அதை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த மக்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு தகுந்த மக்களாக அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றினார்கள். இப்படி இந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல நேரங்களில் பல அறிவுரைகளை வழங்கக்கூடியதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் நல்லுபதேசம் செய்யக்கூடியதாகவும் நாளை மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது என்று அந்த சொர்க்கத்தை பற்றி சுப செய்தி சொல்லக்கூடிய விதமாகவும் தான் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அல் காஃப் என்ற ஒரு அத்தியாயம் 50வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காஃப் என்ற அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மாவின் உரையின் போது மக்களுக்கு மத்தியில் அதனுடைய செய்திகளை மட்டுமே சொல்லிவிட்டு அன்றைய ஜும்மாவை முடித்தார்கள் என்று நாம் ஹதீஸ்களை பார்க்கின்றோம். வெறும் இந்த சூறாவை மட்டுமே அந்த மக்களுக்கு ஓதக்கூடியவர்களாக அந்த மக்களுக்கு படித்து காட்டியவர்களாக அன்றைய ஜும்மாவை அமைத்திருந்தார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹாரிசா என்ற நபித்தோருடைய மகள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காஃப் என்ற அந்த அத்தியாயத்தை ஜும்மாவில் படிக்கக்கூடியதாக அல்லது ஜும்மாவில் ஹுத்பா பண்ணக்கூடிய நிலையில் தான் நான் அதை மரணம் செய்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து அதன் மூலமாக சில சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், வரலாறுகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் அந்த அத்தியாயத்திலே அப்படி என்ன சொல்லுகின்றான் என்று நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த வேதத்தை பற்றி அதில் பேசுகின்றான், மறுமையை பற்றி பேசுகின்றான், மறுமையில் நரகம் என்ற அந்த நிலையை பற்றி பேசுகின்றான், சொர்க்கம் என்ற நிலையை பற்றி பேசுகின்றான். இந்த உலகில் வாழ்ந்து மரணித்திருக்கக்கூடிய சில நபிமார்களுடைய சம்பவங்களை சுட்டி காமிக்கின்றான். இதே போன்று சில அடிப்படையான விஷயங்களை, நம்பிக்கை என்று வரக்கூடிய, ஈமான் என்று வரக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை பேசி என்ன செய்கின்றான், இந்த அத்தியாயத்தை ரப்புல் ஆலமீன் முழுமைப்படுத்துகின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கக்கூடிய வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகின்றான், காஃப் வல் குர்ஆனில் மஜீத், காஃப் கண்ணியமிக்க இக்குர்ஆனின் மீது சத்தியமாக என்று ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை துவங்குகின்றான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வார்த்தையில் சத்தியம் என்று வரக்கூடிய நேரத்திலே அல் காரியா, இதே போன்று அல் வாக்கியா என்று வரக்கூடிய இது மாதிரியான வசனங்கள் எல்லாம், வல்லுஹா வல் ஃபஜ்ர் என்று வரக்கூடிய இது மாதிரியான வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சத்தியத்தை எடுத்துரைத்து நான் சத்தியமிட்டு சொல்லுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய சில முக்கியமான தகவல்களை மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக, நமக்கு அறிவுரையாக கூறுவதற்காக, நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, நம்மை இந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் இது போன்ற வாசகங்களை பயன்படுத்தி சொல்லி காமிப்பான். அப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் வல் குர்ஆனில் மஜீத், கண்ணியமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, பல் அஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும், மக்களில் இருந்தே அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். ஃபகாலல் காஃபிரூன், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஷைஉன் அஜீப், இது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது, ஆச்சரியத்துக்குரிய நிகழ்வாக இருக்கின்றது என்று அவர்களில் இருந்து ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக ரப்புல் ஆலமீன் நமக்கு சுட்டி காமிக்கின்றார். பொதுவாகவே
இந்த மனித சமுதாயம் எப்பொழுதெல்லாம் வழித்தவறி செல்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, அந்த காலகட்டத்தில் யார் நல்லோர்களாக வாழ்ந்திருக்கின்றார்களோ அல்லது அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்கள் மூலமாக அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வானத்திலிருந்து வானவர்களை இறக்கி அவர்களை இறை தூதர்களாக அனுப்பி மக்களுக்கு மத்தியிலே அந்த மக்களை சீர்படுத்தக்கூடிய அந்த நிலையை உருவாக்கவில்லை. மாறாக மக்களுக்கு மத்தியில் யார் அவர்களோடு சேர்ந்து பழகி வாழ்ந்து வந்தார்களோ, அவர்களோடு கொடுக்கல் வாங்கலோடு இருந்து வந்தார்களோ, அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் யார் இருந்து வந்தார்களோ, அவர்களோடு நடக்கக்கூடியவர்களாக அவர்களோடு உண்ணக்கூடியவர்களாக யார் இருந்து வந்தார்களோ அப்படிப்பட்ட மக்களில் நல்லோர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து செய்கின்றான். அந்த மக்களுக்கு இறை தூதராக அனுப்புகின்றான். நேற்றைய வரைக்கும் நம்மோடு நடந்தவர், நேற்றைய வரைக்கும் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தவர், நேற்றைய வரைக்கும் நம்மளோடு எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தவர் இன்று தன்னை இறை தூதர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த மக்களுக்கு அது ஆச்சரியமான ஒரு செய்தியாக தென்படுகின்றது. அதுவும் யாருக்கு தென்படுகின்றது? யார் உண்மையை நாடி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய வாசகம் என்பது, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை என்பது பலன்மிக்கதாக இருக்கின்றது. யார் அவர்களை மறுக்கக்கூடியவர்களாக, அவர்களை மறுத்து வாழக்கூடியவர்களாக இந்த உலகில் இறை நிராகரிப்பாளர்கள் யார் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் அது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக, ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். ஃபகாலல் காஃபிரூன ஹாதா ஷைஉன் அஜீப். காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது, அவர் தன்னை இறை தூதர் என்று சொல்வது, அவர் தனக்கு இறை வேதம் இறக்கப்படுகிறது என்று சொல்வது, அவர் அல்லாஹ்வோடு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்திகள் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது என்று அந்த மக்கள் சொல்கின்றார்கள். மேலும் என்ன சொல்றாங்க, அந்த மக்கள் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய மக்கள் சொல்கின்றார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபா, அஇதா மித்னா வ குன்னா துராபா, நாங்கள் மரணித்து போனதுக்கு பிறகு, நாங்கள் மரணித்து விட்டால், நாங்கள் மண்ணோடி மண்ணாக ஆகிவிட்டால், ذَلِكَ رَجْعٌ بَعِيدٌ, நாங்கள் மீள்வது என்பது, இப்படி மீள்வது என்பது சாத்தியமில்லாத ஒரு தொலைவான ஒரு செயலாக இருக்கும் பொழுது நாங்கள் திரும்பியும் எழுப்பப்படுவோம் என்று சொல்கின்றாரே, இந்த விஷயம் என்பது ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்க இறைவன் சில வரம்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இறைவன் சில வரம்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த வரம்புகளுக்கு உள் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை வாழ்வு என்பது நமக்கு நல்ல ஒரு வாழ்வாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் இறைவனை யார் மறுத்து வாழுகின்றார்களோ, இறைவனை யார் நம்பாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் தனக்கு சாதகமான, தான் நிம்மதியான வாழ்வதற்கான எல்லா விதமான வழிகளையும் தேடிக்கொள்வார்கள். அது பொருளாதார தேட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப தேட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய மனோ இச்சை எதை விரும்புகின்றதோ அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஹராம்களால் பார்க்க மாட்டார்கள், ஹராம்களால் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் இந்த விஷயத்தில் தண்டிப்பானா தண்டிக்க மாட்டான் என்று பார்க்க மாட்டார்கள். இதனுடைய அந்தஸ்து என்ன, இந்த காரியத்தை செய்தோம் என்றால் நமக்கு எந்த அளவுக்கு தீமைகள் எழுதப்படுகின்றது, எந்த அளவுக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றது, எந்த விதமான விஷயத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள், ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள், அதை தன்னுடைய மனதில் கொண்டு வரவும் மாட்டார்கள். இப்படி வாழக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வாசகங்கள் தான். இன்னைக்கு நம்ம சமகாலத்தில் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள், நாம் இந்த உலகத்தில் மரணித்து மண்ணோடி மண்ணாக போனதற்கு பிறகு மறுபடியும் எழுப்பப்படுவோமா, மறுபடியும் எழுப்பப்பட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவோமா என்று பல கேள்விகளை கேட்கக்கூடிய மக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக தீக்காவாசிகள் என்று தங்களை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக யார் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது, நம்மை கண்காணிப்பதற்கு எந்த ஒரு கடலும் கிடையாது, நம்மை கண்காணிப்பதற்கு எந்த ஒரு கடலும் கிடையாது, நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மரணத்துக்கு பிறகு எந்த விதமான வாழ்வும் இல்லை என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்களை போன்ற ஒரு வாசகத்தை தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். அஇதா மித்னா வ குன்னா துராபா, நாங்கள் இறந்து போனதற்கு பிறகு, நாங்கள் மண்ணோடி மண்ணாக ஆகப்பட்டதற்கு பிறகு நாங்கள் திருப்பி வரப்படுவோம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகம் என்பது, இந்த நம்பிக்கை என்பது மிக தூரமான ஒரு நம்பிக்கை.
சாத்தியமே இல்லாத ஒரு நம்பிக்கை, அறிவுக்கு ஒப்பாத ஒரு நம்பிக்கை. இதை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நேரத்திலே இந்த விஷயம் அவர்களுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. வகது அலிம்னா, அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லி காமிக்கின்றான். வகது அலிம்னா, நிச்சயமாக திட்டமாக எங்களுக்கு நன்று தெரியும். மா தன்குசுல் அர்த், இந்த பூமி என்பது, இந்த மண் என்பது உங்களில் இருந்து மீண்டும் அவர்கள் இருந்து எதை குறைத்திருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறியக்கூடியமா இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களிடத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடும் இருக்கின்றது, அதில் எல்லாவற்றையும் நான் நினைச்சிருக்கிறோம், பதிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். வகது அலிம்னா மா தன்குசுல் அர்த் மின்ஹும், அவர்கள் இருந்து இந்த பூமி, இந்த மண், அவர்களை மண்ணுக்குள் வைத்ததற்கு பிறகு அந்த உடம்பில் இருந்து இந்த மண் எதையெல்லாம் சாப்பிடுகின்றதோ, எதையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கின்றதோ, அவருடைய உடலிலிருந்து எதையெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நான் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையும், நீங்கள் எப்படி வாழ்வீர்கள் என்பதையும், இந்த உலகில் விட்டு சென்றதற்கு பிறகு நீங்கள் எப்படி வாழ வைக்கப்படுவீர்கள் என்பதையும் பாதுகாக்கப்பட்ட வேட்டில் என்னிடம் இருக்கின்றது. நான் நினைச்சிருக்கிறேன், அதை ஒரு ஏட்டில் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். பல் கஸ்ஸபூ பில் ஹக்கி லம்மா ஜாஅஹும், அவரிடத்திலே உண்மையான நேர்வழியான இந்த விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்திலே அந்த மக்கள் பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஃபஹும் ஃபி அம்ரின் மரீஜ், அவர்கள் ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில், ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தங்களுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நம்பிக்கை கொள்ளணுமா வேண்டாமா? இதை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ முடியாது. நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் இஷ்டப்பட்டபடி வாழ முடியாது. நம்முடைய மனது நமக்கு எதை ஆகமாக்கி இருக்கின்றதோ அதை செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்துருவோம். ஹராம் ஹலால பேணக்கூடிய ஒரு சூழல் வந்தது என்று சொன்னால் நாம் ஒரு நெருக்கடியான வாழ்வுக்குள்ள வந்துருவோம் என்று இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடிய மக்களாக, ஒருவேளை நாம் இறந்து போய் மண்ணோடு மண்ணாக போய்விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே அனுபவிக்க முடியாத ஒரு நபராக இறந்து விட்டோம் என்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிரும். ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லாவற்றையும் சுகைத்து விட்டு மரணிக்கக்கூடிய நேரத்தில் திரும்பவும் எழுப்பப்பட்டோம் என்று சொன்னால் நாம் தண்டிக்கப்படக்கூடிய நபர்களாக மாறிவிடுவோம் என்று ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்திலேயே, ஒரு குழப்பமான ஒரு சூழலிலேயே அந்த மனிதர்கள் அவர்களுக்கு எது நேர்வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளை பொய்ப்பிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அதை பொய்ப்பிக்கக்கூடிய மக்களாக, மறுத்துரைக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அஃபலம் யன்துரூன இல ஸமாஇ ஃபௌகஹும், அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய வானத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த வானத்தை பார்க்க வேண்டாமா? கைஃப பனைனாஹா, அதை நாம் எவ்வாறு அமைத்திருக்கின்றோம், வஸய்யன்னாஹா, அதை எப்படி அலங்கரித்திருக்கின்றோம், வமாலஹா மின் ஃபுரூஜ், அதில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல், எந்த விதமான பிளவுகளும் இல்லாமல் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா என்று ரப்புல் ஆலமீன் அந்த குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு கேள்வி கேட்கிறான். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வானத்தை பாருங்க, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வானத்தை பாருங்க, அதை நாம் எப்படி அமைத்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஒரு முகடை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பல தூண்களை ஏற்படுத்துகின்றீர்கள். அந்த தூண்கள் எதுவுமே இல்லாமல் எப்படி வானம் உங்களுக்கு மேல் குடையாக உங்களுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அதை நாம் எப்படி அலங்கரித்து வைத்திருக்கின்றோம் அதையும் நீங்கள் பாருங்கள். அதில் எந்த விதமான பிளவுகளும் நீங்கள் செய்ய முடியாது, காண முடியாது. நாம் இந்த பூமியை எப்படி விரிவாக விரித்து வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். வல்கைனா ஃபீஹா ரவாசிய, அதன் மீது எப்படி நாங்கள் மலைகளை அமைத்து வைத்திருக்கின்றோம் அதையும் பாருங்கள். வஅன்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ், அதன் மீது இந்த பூமியின் மீது நாம் எப்படி ஒவ்வொரு தாவரங்களையும் ஜோடிகளாக அமைத்திருக்கின்றோம் அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள்.
அதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இவையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய நேரத்தில் இறைவன் எப்படி இதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றான். இதையெல்லாம் சாதாரணமான ஒரு நிலையில ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அமைப்பாக இருக்க முடியுமா என்ற அந்த கோணத்தில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இதை படைப்பதற்கு ஒருவன் இருக்க வேண்டும், இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவன் இருக்க வேண்டும், இதை பாதுகாப்பதற்கு ஒருவன் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவீர்கள். அந்த இடத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்கப்படுவீர்கள். அந்த இடத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல வாழ்வை வாழ முடியும். அந்த இடத்தில் நீங்கள் தீயவர்களாக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அங்கு நரகம் என்ற ஒரு படுகோலமான ஒரு மோசமான வாழ்வு இருக்கிறது என்பதை என்ன சொல்லலாம், நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்கக்கூடிய இந்த படைப்புகள் எல்லாம் பார்த்து நமக்கு சொல்லி காமிக்கின்றான். இது இறைவன் பக்கம் திரும்பக்கூடிய அவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பார்வையை, அகப்பார்வையை, ஒரு அத்தாட்சியை, ஒரு ஆதாரத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சொல்லி காமிக்கிறான், வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா. நான் சொல்றேன், அந்த வானத்தில் இருந்து உங்களுக்கு முபாரக்கான பரக்கத்து பொருந்திய அந்த நீரை உங்களுக்கு இறக்கி வைக்கின்றேன். ஃபஅன்பத்னா பிஹி ஜன்னாத்தின், அதன் மூலமாக பல தோட்டங்களையும் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். வஹப்பல் ஹசீர், மேலும் பல தானியங்களையும் அதன் மூலமாக முளைவிக்கின்றேன். இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாமா? வன்னஹ்ல வாசிகாத்தின் லஹா தலஉன் அதீத், அடுக்கடுக்கான பாலைகளை கொண்ட அந்த பேரிச்ச பழங்களை நான் உண்டாக்கி வைத்திருக்கின்றோம். ரிஸ்கன் லில் இபாத், இதற்காக என்னுடைய அடியார்கள் உணவு உண்பதற்காக, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் இதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். இதையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டாமா? வஹியைனா பிஹி பல்தம் மைதா, இறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு மண்ணினை இப்படி நாம் உயிர்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் கதாலிகல் குரூஜ், எப்படி மழையின் மூலமாக வறண்டு போய் இருக்கக்கூடிய, பல வெடிப்புகளோடு இருக்கக்கூடிய, தட்டாந்தரையாக இருக்கக்கூடிய அந்த பூமியில் மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்திலே புற்புண்டுகள் முளைக்கின்றதோ அதே போன்றுதான் கதாலிகல் குரூஜ், அதே போன்றுதான் நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெளிக்கொண்டு வரப்படுவீர்கள். கபூருக்குள்ள இருந்து நீங்க என்ன செய்வீங்க? இந்த மாதிரி தான் வெளியே வருவீங்க. ஒரு விதையை போடுறீங்க, ஒரு தானியத்தை போடுறீங்க. அந்த தானியம் எப்படி முளையிட்டு வெளியே வருகின்றதோ அதே போன்றுதான் நீங்கள் இந்த பூமியிலிருந்து நீங்கள் மரணித்ததற்கு பிறகு, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு, அந்த நாளில் ரப்புல் ஆலமீன் சூரூதியதற்கு பிறகு இந்த பூமியில் இருந்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எப்படி ஒரு முளைவிட்டு ஒரு தானியம் வருகின்றதோ அதே போன்று நீங்கள் இந்த பூமியிலிருந்து முளைத்து வருகின்றீர்கள், வெளியே கொண்டு வரப்படுவீர்கள். கஸ்ஸபத் கபுலஹும் கௌமு நூஹ், இதற்கு முன்னால் இதே போன்று பல அத்தாட்சிகளும் பல ஆதாரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய கௌமு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் பொய்ப்பித்தார்கள். வஅஸ்ஹாபு ரஸ்ஸி வ ஸமூத், ரஸ்ஸுடைய சமூகத்தாரும் சமூதுடைய சமூகத்தாரும் இதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பொய்ப்பித்தார்கள். வஆத வ ஃபிரௌன், ஆதுடைய கூட்டத்தாரும் பொய்ப்பித்தார்கள். வல் ஃபிரௌனும் பொய்ப்பித்தான். வ இஹ்வானு லூத்துடைய சகோதரர்களும் பொய்ப்பித்தார்கள். வ அஸ்ஹாபுல் ஐகா வாசிகளும் பொய்ப்பித்தார்கள். வ கௌமு துப்பாவுடைய வாசிகளும் பொய்ப்பித்தார்கள். குல்லு கஸ்ஸப ரசூல், அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இறை தூதர்களையும் அவர்கள் பொய்ப்பித்து வாழ்ந்தார்கள். அதே போன்றுதான் நீங்களும் பொய்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஃபஹக்கல் வஈத், அவருடைய விஷயத்தில் கௌமு நூஹுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, ஃபிரௌனுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, சமூதுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, ஆதுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடைய விஷயத்தில் ரப்புல் ஆலமீன் எதை வாக்குறுதியாக கொடுத்தானோ அதை சுவைக்கக்கூடியவர்களாக, அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக, அந்த தண்டனைகளை பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வஹக்கல் வஈத், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது அவருடைய விஷயத்தில் உண்மையாகிவிட்டது. அஃபஐனா பில் ஹல்கில் அவ்வல், முதல் முறையாக படைப்பதில் நாம் சோர்வடைந்து விட்டோமா? பல் ஹும் ஃபி லப்ஸின் ஃபி ஹல்கில் ஜதீத்,
இல்லை. எனவே காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள்? புதிதாக படைக்கப்படுவதில் சந்தேகம் கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒண்ணுமே இல்லாம நாமெல்லாம் படைக்கப்பட்டதற்கு பிறகு, நாம் இறந்ததற்கு பிறகு, மண்ணுக்குள் மண்ணாக போனதற்கு பிறகு நாம் திருப்பி புதிதாக படைக்கப்படுவோம் என்ற, நாம் புதிதாக இந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவோம் என்ற அந்த நிலையில் பொய்ப்பிக்கக்கூடிய மக்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், முதல் முறையாக படைத்ததில் நான் களைப்படைந்து விட்டேனா? முதல் முறையாக உங்களை படைப்பதில் நான் களைந்தடைந்து விட்டேனா? மறுபடியும் உங்களை கொண்டு வருவதற்கு நான் இயலாதவனாக இருந்து கொண்டிருக்கிறேனா என்று அல்லாஹ் கேட்கின்றான். வலக்கது ஹலக்னல் இன்சானே, நாம் மனிதர்களை படைத்திருக்கின்றோம். வனஅலமு மா துவஸ்ஸிசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய ஆன்மா அவனுடைய உள்ளத்திலே எதை ஊசலாட்டமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதோ, இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய உள்ளத்துல நம்முடைய ஆன்மா எதை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றதோ அதையும் ரப்புல் ஆலமீன் நஅலம், நாம் அறியக்கூடியவனாக இருக்கின்றோம். நம்ம பேசிதான் அல்லாஹ்வுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நாம பேசிதான் அல்லாஹ்வுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் நாம் இப்பொழுது எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ, எது நமக்கு வஸ்வாசாக உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபில் வரீத், நிச்சயமாக நான் அவனுடைய பெடரி நரம்பை விட அருகில் இருக்கிறேன். உங்களுடைய உயிரை விட நான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய என்னையா நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இது எதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானி சிமாலின் கழீர், மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமர்ந்து எழுதக்கூடிய 2 வானவர்கள் எடுத்து எழுதும் பொழுது அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறான். நான் உங்களை படைச்சிருக்கிறேன், மறுபடியும் படைக்கிறது கஷ்டமா இருக்குமா? வானத்தை பாரு, பூமியை பாரு, இதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்பையும் பாரு, இதெல்லாம் உருவாக்கக்கூடிய எனக்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உன் உள்ளத்துக்குள்ள, உன் மனசுக்குள்ள உன்னுடைய ஆன்மா எதை உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கின்றதோ அதையும் நான் அறியக்கூடியனா இருக்கிறேன். உன் உசுருக்கும் மேலாக, உன்னுடைய உயிருக்கும் நெருக்கமாக நான் உன்னோடு சேர்ந்து இருக்கிறேன். அப்படி சொன்ன இறைவன் சொல்லி காமிக்கிறான். நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் எழுதுவதற்காக, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் எழுதுவதற்காக, நாம எதை பேசுறோம், நாம எதை செய்யறோம், நாம எங்க போகிறோம், எல்லாவற்றையும் எழுதுவதற்காக 2 வானவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருக்கின்றார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் அவனிடம் இல்லாமல் எந்த ஒரு சொல்லையும் அவர்கள் சொல்லவில்லை. ரகசியமா பேசுறது, அவதூறா பேசுறது, இட்டுக்கட்டி பேசுறது, பொய்ய பேசுறது, எதுவாக இருந்தாலும் நம்முடைய நாவினால் எது மொழியப்படுகின்றதோ அந்த மொழியப்படக்கூடிய அந்த வாசகங்களை எழுதக்கூடியவர்களாக 2 வானவர்கள் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். வஜாஅத் சக்ரத்துல் மௌத், மரணம் நேரம் அவனுக்கு வரக்கூடிய நேரத்திலே, பில் ஹக்கி, உண்மையாகவே அவனுக்கு மரணம் நேரம் வரக்கூடிய நேரத்திலே, ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ الْتَحْذِيرُ, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீ எதை விட்டும் 2 ஓடிக்கொண்டிருந்தாயோ அந்த மரணம் என்பது இதுதான். வனுஃபிக ஃபி சூரி, சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளில், வதாலிக யௌமுல் வஈத், இதுதான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, உனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாள் என்று சொல்லப்படும். வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஆஹா சாயிகும் வ ஷஹீத், அன்றைய நாளில் நாம் எல்லோரும் என்ன செய்யப்படுவோம்? நம்மை ஓட்டி வரக்கூடியவர்கள், அழைத்து வரக்கூடியவர்களோடு சேர்ந்து, நம்முடைய சாட்சியாளரோடு சேர்ந்து அந்த நாளை நாம் எல்லாம் அழைத்து வரப்படுவோம் என்று சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் தெளிவுபடுத்தி காமிக்கிறான். இந்த உலகத்துல நாம் யாரோடு இருக்கின்றோமோ, நம்முடைய காரியங்களுக்கு யாரை நாம் சாட்சியாக ஆக்கின்றோமோ அந்த சாட்சிகளோடு, அந்த தலைவர்களோடு, அந்த வழிகாட்டிகளோடு நாளை மறுமை நாம் எல்லாம் ஒன்று கொண்டு வரப்படுவோம். லக்கது குந்த ஃபி கஃப்லத்தி மின் ஹாதா, இதற்கு முன்னால் இந்த விஷயத்தில் தான், இந்த மரண விஷயத்தில் தான், இந்த மறுமை விஷயத்தில் தான், இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தான், இந்த வேதத்துடைய விஷயத்தில் தான், இந்த இறை தூதருடைய விஷயத்தில் தான் நீ பொடுபோக்கோடு இருந்து கொண்டிருந்தாய். லக்கது குந்த ஃபி கஃப்லத்தி மின் ஹாதா, இந்த விஷயத்தில் தான் நீ பொடுபோக்கோடு இருந்து கொண்டாய். ஃபகஷஃப்னா அன்க கிதாப்,
இன்றைய தினத்தில் உன்னுடைய அந்த விஷயம் என்பது திறக்கப்பட்டு விட்டது. வசருக்கள் யோமல் ஹதீர், இன்றைய நாளில் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் தெளிவாக பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்கள், எதையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோமோ அவை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், இன்றைய நாளில் தான் உனக்கு உன்னுடைய பார்வை கூர்மையாக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் எதையெல்லாம் சொல்லியிருந்தானோ, இறைவன் எதையெல்லாம் ஏவியிருந்தானோ, யாரின் மூலம் ஏவியிருந்தானோ, எதன் மூலம் ஏவியிருந்தானோ, எதை கொண்டு ஏவியிருந்தானோ எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை அந்த நாளில் ஏற்படும். வகால கரீனுஹு ஹாதா மா லதைய அதீத், அப்போது அவனோடு இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் சொல்வார்கள், சித்தமாக இவன் எதையெல்லாம் செய்திருந்தானோ, இவன் எதையெல்லாம் ஒளிஞ்சிருந்தானோ, இவன் எங்கெல்லாம் சென்றிருந்தானோ அதையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏடு என்பது என்னிடம் இருக்கின்றது. வாழ்க்கையா ஃபி ஜஹன்னம், அல்லாஹ் சொல்லுவான் அவங்களுக்கு, வாழ்க்கையா ஃபி ஜஹன்னம் குல்லு கஃபாரின் அனீத், மனம் முரண்டாக நிராகரித்துக் கொண்டிருந்த எல்லோரையும் நீங்கள் இருவர் என்ன செய்யுங்க, நரகத்தில் போடுங்க. நம்ம செய்யக்கூடிய நல்லதையும் எழுதுறாங்க, நாம செய்யக்கூடிய தீமையை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தீமை யாருக்கு மிகைத்திருக்கின்றதோ, இறைவனுடைய அத்தாட்சிகளை யார் பொய்ப்பித்து வாழ்ந்தார்களோ, இறை நம்பிக்கை யார் மறுத்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட மக்களை நீங்க என்ன செய்யுங்க, மனம் முரண்பட்டு யாரெல்லாம் நிராகரித்து இருந்தார்களோ அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் நரகத்தில் போடுங்கள். மன்னாவுல் கைல் முஅ்ததின் முரீப், அவன் நன்மையை தடுத்து கொண்டிருந்தான், இந்நாளை பற்றி சந்தேகப்பவனாக இருந்து கொண்டிருந்தான், வரம்பி மீறி கொண்டிருந்தான், அதனால் அவனை நீங்கள் நரகத்தில் போடுங்கள். அல்லதி ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அதோடு மட்டுமல்ல, மனம் முரண்பட்டதோடு மட்டுமல்லாமல், அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தது மட்டுமல்லாமல், அவன் அல்லாஹ்வோடு சேர்ந்து இன்ன பிற கடவுளையும் எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தான், இன்ன பிற கடவுளை நம்பிக்கை கொண்டிருந்தான். இறைவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை இறைவனுக்கு மட்டும் செய்யாமல் அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளையும் கடவுளாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த அடியானை, அப்படிப்பட்ட அந்த மனம் முரண்பட்டவனை நீங்கள் நரகத்தில் போடுங்கள். வாழ்கியாஹு ஃபி அதாபின் ஷதீத், அவனை கடுமையான வேதனைப்படுத்தக்கூடிய அந்த நரகத்தில் தூக்கி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். வகால கரீனுஹு, அப்பொழுது அவனுக்கு நெருக்கமாக இருந்த இந்த நேரான வழி இல்லாமல் வழிகேடை அவனுக்கு வழிமுறையாக ஆக்கி கொடுத்திருந்த அந்த ஷைத்தான் சொல்லுவான், ரப்பனா மா தகைதுஹு, நான் அவனை என்ன செய்யல, நான் அவனுடைய விஷயத்துல எந்த விதமான வழிகளையும் சொல்லவில்லை. வலாக்கின் கான ஃபீ லதாலின் பஈத், அவன் என்ன செஞ்சிட்டான், ஏற்கனவே வழிகட்டத்தான் இருந்துகிட்டு இருந்தான். அவனுடைய விஷயத்துல நானே சில எதுவுமே வரம்பு மீறி போகல. யாருடைய விஷயத்துல, இந்த உலகத்துல அல்லாஹ்வோடு சேர்ந்து பிறரொரு கடவுளை வணங்கக்கூடிய விஷயத்துல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பிறரொரு படைப்புக்கு கொடுத்த அந்த மனிதனுடைய விஷயத்துல, அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வை தவிர பிறரொரு படைப்பை பிரார்த்தித்த அந்த மனிதனுடைய விஷயத்துல நான் மரபு மீறி போகவில்லை இறைவா, அவனே வழிகேட்டுல தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு முன்னால் நீங்க என்ன செய்யாதீங்க, காலலா தஹ்தஸிமு, எனக்கு முன்னால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், விதண்டாவாதம் பண்ண வேண்டாம், உங்களுக்குள்ளே நீங்க என்ன செய்ய மாத்தி பழிகளை போட்டுக்கொள்ள வேண்டாம். லதைய கது கத்தம் தூ இலைக்கும் பில் அயீத், என்னிடமிருந்து உங்களுக்கு எது கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்ததோ அந்த வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு இறை தூதர் வந்தாரு, இறைவேதம் கொடுக்கப்பட்டது, அந்த இறைவேதம் பாதுகாக்கப்பட்டது. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த விஷயங்கள் சொல்லப்பட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு திரும்ப உங்களுடைய காதுகளுக்கு வந்து விழக்கூடிய நேரத்தில் இறைவன் அது மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தான். இது எல்லாம் உங்களுக்கு இறைவன் வசமாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் அதையெல்லாம் மறுத்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், என் புறத்தில் இருந்து உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் நான் முன்னரே கொடுத்து விட்டேன். உங்களுக்கு நேர்வழி நான் முன்னரே கொடுத்து விட்டேன். இறை தூதரை உங்களுக்கு முன்னரே அனுப்பிவிட்டேன். உங்களுக்கு இறை வேதமாக உங்களுக்கு முன்னரே நான் கொடுத்து விட்டேன். இதையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகுதான் நீங்க என்ன செஞ்சீங்க, மனம் முரண்பட்டு என்னை நிராகரிக்கக்கூடியவர்களாக, இறை தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, என்னுடைய உரிமை பிறர் ஒரு படைப்புக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தீர்கள். இந்த இடத்துல எதையும் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம்
நரகம் இருக்கிறது என்று நினைச்சு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இது அல் காஃப் என்ற அந்த அத்தியாயத்துல அல்லாஹ்வுடைய இறை வேதத்தின் மூலமாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய சில வாசகங்கள். இந்த வாசகங்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விதமான செயல்பாடாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்படுகின்றது. அது அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்படுகின்றது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நாம் எதை நோக்கி செல்கின்றோமோ அந்த எத்தனை விதமான விஷயங்கள் செய்யப்படுது, அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. அப்படி பதிவு செய்யப்படக்கூடிய அந்த நேரத்திலே நாம் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற முடியும். அந்த சொர்க்கத்தை வாங்குவதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆசாபாசங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது நம்ம இந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகின்றது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காமித்தார்கள், இறைவனை மறுத்து வாழக்கூடியவனுக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கச்சோலை. இறைவனை மறுத்து வாழக்கூடியவனுக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கச்சோலை. அதே சமயத்தில் யார் இறைவனை நம்பி வாழுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை என்று சொல்லி காமித்தார்கள். நாம் சில கட்டுப்பாடோடு, ஒரு கட்டுக்கோப்போடு, ஒரு வரம்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை வல்லர் ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சூரத்து காஃப் என்பது மறுமையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய விதமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இறக்கப்பட்டிருக்கக்கூடிய சில வாசகங்களை உள்ளடக்கியதாக அந்த அத்தியாயம் இருக்கின்றது. அதில் அல்லாஹ் 50வது அத்தியாயத்தில் 30வது வசனமாக சொல்லி காமிக்கின்றான், யோமு நகுல் ஜஹன்னம், அன்றைய நாளில் நாம் என்ன செய்வோம், நரகத்திற்கு நம்ம கேட்போம், ஹலிம் தலஅத்தி, நீ நிறைந்து விட்டாயா என்று நாம் கேட்போம். ஃபதகுலு, அது சொல்லும், ஹல் மின் மசீத், இதற்கு மேலும் எதுவும் இருக்கின்றதா என்று அது நசிமா அல்லாஹ்விடத்தில் கேட்கும் என்று சொல்லி காமிக்கிறார். அப்ப இறைவன் சொல்லக்கூடிய இந்த வாசகம் என்பது இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இறைவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்டு அவனுடைய வாழ்வியலை அல்லாஹ் எப்படி நம்மை வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ, அந்த இறைத்தூதர் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றானோ, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நரகம் என்ற அந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். அதே சமயத்தில் அந்த விஷயத்தில் கவனக்குறைவோடு, பொடுப்போக்கோடு அந்த விஷயத்தை ஒரு பொருட்படுத்தாத ஒரு விதத்திலே நாம் புறக்கணிக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நரகத்தை கொண்டு தண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்ற இடத்துல சொல்லும் பொழுது, வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரத மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்கள் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் அதிகமான மக்களை நான் நரகத்திற்காண்டி படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கும் பொழுது, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக கற்களும் மனிதர்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் நரகத்தோடு பேசக்கூடிய ஒரு நிலையை சுட்டி காமித்து சொல்லி காமிக்கிறான், உனக்கு இன்னும் வேணுமா என்று அல்லாஹ் நரகத்தை கேட்கும் பொழுது அந்த நரகம் கேட்குதான், இதற்கு மேல் எது இருந்தாலும் எனக்கு நினைச்சி இன்னும் அதிகமா இருந்தால் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப யோசிச்சு பாருங்க, நரகத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான். நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதனும் சொல்லி காமிக்கிறாங்க, பெண்களை குறிப்பாக சுட்டி காமித்து சொல்லி காமித்தார்கள், அதிகமாக நினைச்சிற பெண்களை தான் நரகத்தில் பார்க்குறேன் அப்படின்னு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ அந்த நரக வாழ்க்கையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இறைவன் அவன் புறத்தில் இருந்து இறை தூதரை அனுப்பி இந்த வேதங்களை கொடுத்து அதன் மூலமாக நம்மை நேர்வழிப்படுத்துகின்றான். இறைவன் சொல்லக்கூடிய இந்த வாசகங்களுக்கு, இறைவன் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, எடுத்துரைத்தார்கள். அவர்கள் எப்படி மாறினார்கள், முரண் பிடித்தவர்களாக, இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களாக,
அல்லாஹ்வுடைய தூதரையே கொலை செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டவர்களாக இருந்த பலரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம வரலாறுல படிச்சு பார்க்கிறோம். இப்ப இந்த மாற்றங்கள் எப்படி உருவாகியது என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் எதை அவர்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றானோ, இறைவன் அவர்களுக்கு எதை இறை வேதமாக கொடுத்திருக்கின்றானோ, இறைவன் அவர்களுக்கு எதை அறிவுரையாக கொடுத்திருக்கின்றானோ, அந்த அறிவுரைகளை அந்த வேதத்தை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக படிக்கக்கூடிய மக்களாக தங்களை மாற்றி கொண்டதனால் இறைவன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற ஒரு நிலைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் என்று நம்ம வரலாறுல பார்க்கிறோம். இதே மாதிரி தான் இந்த உலகத்துல பல தவறுகள் இருக்கின்றது, பல ஹராம்கள் இருக்கின்றது. அந்த ஹராம்களில் இருந்து நாம் தற்காத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நாளை மறுமை நரகத்திலிருந்து தற்காக்கப்படுவோம், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். இந்த உலகத்தில் ஹராமிலே நாம் வேண்டுமென்றே விழுந்தோம் என்றால் அந்த ஹராமை ஒரு பொருட்படுத்தாமல் நம்முடைய வாழ்வில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமை வாழ் என்பது கடுமையானது என்பதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்கள் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். இந்த உலகில் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல வாய்ப்பினை ரப்புல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரதி ஹஸனா வகீனா அஸாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா.